ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேம் டிராஃபிக் எப்படி நம்மளோட வெப்சைட்டுக்கு டிரைவ் பண்றதுக்குரிய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல அடுத்த மெத்தட பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கோரால எப்படி டிராஃபிக்கை டிரைவ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஃபோரம்ஸ்ல எப்படி டிராஃபிக்கை டிரைவ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு பார்க்க போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கீவேர்டு ஒன்று எடுத்துக்கிருவோம். ஸோ இது 5 ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் இந்த கீவேர்டு கூட எடுத்துக்கிருவோம். ஸோ இந்த கீவேர்டு நமக்கு சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கீவேர்டில் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரென்த் எக்ஸசைசஸ், கொஞ்சம் நீஷை ப்ராடனாகவே எடுத்துக்கிறலாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் ப்ளஸ் ஃபோரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபோரம்னா அதுக்கு முன்னாடி ஃபோரம்னா என்ன அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஃபோரம்ன்றது சில நீஷுக்குரிய ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களோட கொஸ்டின்ஸு இது எல்லாத்தையுமே அவங்களோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், அவங்களோட டவுட்ஸ் இதெல்லாம் அந்த குரூப் ஆஃப் கம்யூனிட்டி அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணி கிளியர் பண்ணிக்கிறது தான் ஒரு ஃபோரம். ஸோ ஃபோரம்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு த்ரெட்ஸு நிறைய த்ரெட்டிங்ஸ்ல இருக்கும். அதாவது உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களோட கொஸ்டின்ஸ் இது பண்ணிக்கலாம். இல்லை அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிற ஆன்சர்ஸை நீங்க படிச்சு அந்த ஃபோரம்ல உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஃபோரம்ஸ். இப்போ எந்த நீஷ் நீங்க எடுத்து எந்த நீஷ்ல கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு டிராஃபிக் பில்ட் பண்றதுக்கு இந்த கோரா மெத்தடும் இந்த ஃபோரம் மெத்தடும் நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இது பண்ணலாம். ஸோ இதுக்கு C2 ஃபோரம் அப்படின்ற இது ஆட் பண்றோம். எக்ஸசைஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஃபோரம். ஸோ ஃபோரம் slowwitch.com. ஸோ இந்த மாதிரி ஃபோரம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபோரம்ஸ்ல போய் நீங்க ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுல லாகின் பண்ணிட்டு நீங்க ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு நீங்க உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அந்த லிங்க் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒரு அப்ளிகேட் லிங்காக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லிங்க்ஸை நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் எந்த நீஷாக இருந்தாலும் எடுத்துட்டு ப்ளஸ் போட்டு ஸ்பேஸ் போட்டு ஃபோரம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோரம்ஸ் இதாகும். அந்த ஃபோரமில் போய் லாகின் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணிட்டு உங்களோட யூஆர்எல் லிங்கை அதில் பிளேஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு டிராஃபிக் டிரைவ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரியே தான் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு உங்களோட லிங்கை க்ளோஸ் இது பண்ணிடாதீங்க. 10 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 7 இதுக்கு வெறும் ஆன்சர் மட்டும் பண்ணுங்க. 3 இதுல மட்டும் உங்களோட யூஆர்எல்ல உங்களோட பிளாக் லிங்கை ஆட் பண்ணிருங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அது ஒரு நேச்சுரலா இருக்கணும். நீங்க ஆர்டிபிஷியலா அந்த உங்களோட பிளாகோட யூஆர்எல்ல திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட யூஆர்எல்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ இதுதான் உங்க யூஆர்எல் கரெக்டா? இந்த யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா, இந்த யூஆர்எல்ல நீங்க இப்போ காப்பி பண்ணி எல்லா இதுலயும் பிளேஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு 10 இது கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 7 இதுல ஆன்சர் மட்டும் பண்ணிட்டு கடைசி 3 இதுல மட்டும்தான் உங்களோட யூஆர்எல்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க ஆர்டிபிஷியலா பூத்துன மாதிரி இருக்கக்கூடாது, நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது ஃபோரம் மெத்தடு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கோரால டிராஃபிக்கை டிரைவ் பண்றது. இப்போ நம்ம பார்க்கறது ஃபோரம்ஸ்ல. அதாவது எந்த நீஷையும் டைப் பண்ணிட்டு பிளஸ் ஃபோரம் போட்டு ஃபோரம்ஸ்ல போயிட்டு உங்களோட நீஷ் சம்பந்தமான இதுல போயிட்டு கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணிட்டு உங்களோட யூஆர்எல் லிங்க் இல்லைங்களா, பிளாகோட யூஆர்எல் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது. 10 இதில் 7 இதுக்கு பண்ண தேவையில்லை, 3 இதுக்கு மட்டும் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஒரு நேச்சுரலா இருக்கணும். அது போக உங்களோட அக்கௌண்ட்டை அவங்க பேன் பண்ணிடுவாங்க இது மட்டும் பண்றாங்கன்னு தெரிஞ்சுன்னா. ஸோ இது டிராஃபிக் டிரைவிங் த்ரூ ஃபோரம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.